இன்றைக்கி மீல் மேக்கரில் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சுடு தண்ணியில். அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். 8 முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடுப்பில் வாணலி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். அது லேசாக வதக்கி விடணும். ஒரு தக்காளியும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போகணும். நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும். நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுலேயும் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். இந்த நேரத்தில் உப்பெல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்த பிறகு அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதை அதில் சேர்த்துடலாம். கிரேவியில் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். சோயா போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.